வணக்கம். மிக அண்மையில் மிக அண்மையில் ஐயா விஜயகாந்த் அவர்கள் மரணித்து போனாங்க. தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட ஒரு சோக நிகழ்வு. இந்த ஆண்டோட இறுதி தருணத்தில் வாய்க்கப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஐயா விஜயகாந்த் அவர்களோட அந்த மறைவையொட்டி அண்ணன் சீமான் அவர்கள் பல செய்திகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவர் எப்படி எளிமையாக பழகுவார், அன்பொழுக எப்படி பேசுவார், மனிதநேயத்தோடு எப்படி நடந்துக்குவார், எப்படி எல்லாம் உதவி பண்ணார், எவ்வளவு பேருக்கு உணவிட்டார்னு பல செய்திகளை குறிப்பிடுறாங்க. கூடுதலாக விஜயகாந்துக்கும் தனக்குமான அன்பின் நெருக்கம் உறவை சொல்கிறாங்க. அதில் தவசி படத்தோட வசனத்தை நான் தான் எழுதினேன் அப்படின்னு சொல்லி அப்போ உறவு அதெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. இந்த தருணத்தில் விஜயகாந்த் குறித்தான விமர்சனங்களை வைக்க முடியாது. அப்போ விஜயகாந்த் குறித்தான நேர்மறையான செயல்பாடுகள், அவரோட சிறப்புமிக்க குணநடனங்கள் அதை சொல்லி அவரோட நினைவை போற்றுவது தான் ஒரு மாண்பாக இருக்க முடியும். அப்போ அண்ணன் சீமானவர் சொல்லிய அந்த கருத்துக்களில் விஜயகாந்த் குறித்து சொன்ன நேர்மறையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் சேர்த்து விஜயகாந்தோட நினைவை போற்றுவது தான் சரியாக இருந்திருக்க முடியும். ஆனால் எப்போதும் எவ்வளவு செருப்படி வாங்கினாலும் திருந்தாத திமுக கைனாக்கள் மறுபடியும் ஒரு வேலையை பார்த்து விட்டு செருப்படி வாங்கிருச்சு. அது என்னென்னா, தவசி படத்து வசனத்தை சீமான் எழுதுதா சொல்கிறாரு, அவர் பொய் சொல்கிறாரு. நீங்கள் வேணால் தவசி படத்தோட டைட்டில் கார்டில் பாருங்கள். அதில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்லாம் இருக்குது. அதில் வசனங்கிற இதில் உதயசங்கர்னு படத்தோட இயக்குனர் பேர் தான் இருக்குது. அதில் சீமான் பேர் சொல்லலை. அப்போ சீமான் பொய் சொல்கிறார்ல, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் 2 நாளாக பரப்பிட்டு உட்காந்தாங்க. அதுக்கும் பிறகு அந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாருமே உண்மையை சொல்லி படத்துக்கு வசனத்தை அண்ணன் சீமான அவர்கள் தான் எழுதினாங்க அப்படிங்கிற உண்மையை அவங்க சொன்னாங்க. சொன்ன பிறகு ஊப்பிகள் செருப்படி வாங்கினாங்க. இது ஒரு பக்கம். இதோட மட்டும் இது நிற்கலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த அசுரம் படத்தை மெட்டு அது குறித்து ஒரு நெறியாளங்கிற போர்வையில் ஒருத்தன் சொன்னான். அதை வச்சு பரப்பினாங்க. அசுரம் படத்தோட மெட்டு அவர் பொய் சொல்கிறார் சீமான் அப்படின்னு. படத்தோட இயக்குனர் அண்ணன் வெற்றிமாறனே உண்மையாக சொன்னாங்க. அப்புறம் செருப்படி வாங்கினோடனே வாயை முடிட்டு உட்காந்தாங்க. இது ஏன் இதெல்லாம் பரப்புகிறாங்க அப்படின்னா, இப்போ தவசி படத்தோட வசனத்தை யார் எழுதான்னு படம் 20 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. அதே போல் அசுரம் படத்தோட மெட்டை அண்ணன் சீமான் கொடுத்தான்னா கொடுக்காட்டி என்ன, இது சமூகத்தில் பேசுபொருளாக போதா, இது சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த போதா, யாரோட வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த போதா இல்லை தாழ்த்த போகுதா, இது சமூகத்தோட பேசுபொருளாக்க வேண்டிய விஷயமே இல்லை. இது படம் குறித்தான ஒன்று தான். ஆனால் இது ஏன் பேசுபொருளாக ஆக்குறாங்க அப்படின்னா, அதில் நுட்பமான ஒரு அரசியல் ஒளிந்திருக்கிறது. ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் பொய் சொல்கிறாங்க, அவர் பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு கட்டமைக்கணும். ஏன் அவ்வாறு கட்டமைக்க முற்படுறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் சீமானவர்கள் குறித்தான மதிப்பு, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மதிப்பும் நம்பிக்கையும் செல்வாக்கும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கு. அப்போ மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில்னு அண்ணன் சீமானவர்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய இந்த செல்வாக்கு, நன்மதிப்பு, நம்பிக்கை எல்லாத்தையும் தகர்க்கணும், மட்டுப்படுத்தணும், அதை குலைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், அவர் பொய்யா சொல்லுவாருங்க அப்படின்னு கட்டமைக்கணும். அதுக்கு இது போல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு, பார்த்தியா சீமான் பொய் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யணும். அந்த கருத்துருவாக்கத்தை செய்கிறது தான் இத்தனை விளைஞ்சிறாங்க, இத்தனை வேலைகளையும். இது யார் செய்கிறான்னா, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் சொல்லலாம் திமுக ஹைனாக்கள் தான். ஏன்னா குறைந்தபட்ச நாகரிகமோ குறைந்தபட்ச மாண்போ எதுவுமே கிடையாத ஒரு ஆட்கள், இல்லாத ஒரு ஆட்கள்னா இந்த திமுக ஹைனாக்கள் தான். அரசியல் நாகரிகமாக என்ன, உனக்கு ஒரு கட்சி மீது மாற்று கருத்து இருக்குது, ஒரு கட்சி உனக்கு பிடிக்கலன்னா கூட அந்த கட்சி நல்லது பண்ணுதுன்னா நீ ஏற்கணும். இல்லை அந்த கட்சி மேலே உனக்கு பிடிக்கலனா கூட அபாண்டமாக உண்மைக்கு புறம்பாக ஒரு அவதூறை கட்டெடுத்து விடக்கூடாது. இதுதான் அரசியல் நாகரிகமாக மாண்பாக இருக்க முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி மீது அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி கொண்டு, வன்மம் கொண்டு, எல்லாத்தையும் திருச்சி பேசி புதுசாக ஒரு கட்டாயத்தை உருவாக்குறது, எல்லாத்தையும் மாற்றி கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த வேலைக்கு பேர் என்ன, இந்த கேவலப்பட்ட வேலையை திமுக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த தவசி பட வசனம்னு இவ்வளோ பொங்குனாங்க இல்லை, அதுலேயும் செருப்படி வாங்கிட்டு இன்றைக்கி மூலையில் போய் முக்காடை போட்டு உட்காந்துட்டாங்க ஒரு பக்கம். சரி, தவசி பட வசனத்துக்காக பொங்குனேன் இந்த திமுக ஹைனாக்கள்கிட்ட கேட்குறேன், இதுக்காக இவ்வளோ பேசுனீங்களடா? தூத்துக்குடியில் 15 பேரை கொண்டது எடப்பாடி பழனிசாமி, மாற்று கிடைத்தே இல்லை. அதிமுக அரசு பின்புலத்தில் பக்கபலமாக இருந்தது பாஜக அரசு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், ஒருத்தரையும் விடமாட்டோம் அப்படின்னு திமுக அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தது.
2018 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, 2019 அம்மையார் கனிமொழி தூத்துக்குடியில் மக்களை வேட்பாளர் நிற்கிறாங்க. நிற்கிறப்ப திமுகவுக்கு வாக்குக்கிறப்ப தங்கச்சி ஸ்டோலினோட உருவப்படத்தை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் களப்பலியான தங்கச்சி ஸ்டோலினோட உருவப்படத்தை காண்பிச்சு ஸ்டோலினை கொன்ன அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவங்க வாக்குன்னு கேட்டீங்க. அதிமுக பாஜக மீதான மக்களின் கோபத்தை திமுக தனக்கான வாக்காக அறுவடை செய்து கொண்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 2 ஆண்டு காலத்தில் அன்னைக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் வெற்றி பெற்றீங்க, 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. இந்த 2 ஆண்டு காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விவகாரத்தில் நீங்கள் செஞ்சது என்ன? யாராவது அன்னைக்கு மக்களை கொன்றளித்த சுடலை கண்ணோ இல்லை உத்தரவு போட்ட காவல்துறை அதிகாரிகளோ இல்லை விண்ணப்ப அதிகாரிகளோ யாராவது ஒருத்தர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? யாராவது உள்ளே போயிருக்கானா? அப்படிலாம் யாருமே உள்ளே போகலையே, யாரும் தண்டிக்கப்படுதையே. எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய மோசடித்தனம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அன்னைக்கு படுகொலையை நிகழ்த்தியது அதிமுக அரசு. ஆனால் அந்த கொலையாளிகளை இன்றைக்கு வரை காப்பாற்றி கொண்டு கிடந்த திமுக அரசு. 2018 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அன்னைக்கு அரசியல் நெருக்கடி காரணமாக துப்பாக்கி சூட்டுக்கு பிறகாக ஆணையம் மூடப்படுது. அருணா ஜெயகிருஷ்ணன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்படுது. அந்த ஒரு நபர் ஆணையம் தன்னோட இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கிறப்ப சொல்லுது, எடப்பாடி பழனிசாமி தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். ஆனால் ஒவ்வொரு நகர்வும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்தது அப்படின்னு சொல்லுதா. அந்த அருணா ஜெயகிருஷ்ணன் ஆணையத்தோட அறிக்கை எப்போது தமிழ்நாடு அரசுக்கிட்ட, அதாவது ஐயா ஸ்டாலின் ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னா 2022 மே 18 அன்னைக்கு ஒப்படைக்கப்படுது. ஒரு ஆணையத்தோட அறிக்கை முதலமைச்சர் சமர்ப்பிக்கப்படுதுன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை சட்டமன்றத்தில் வைக்கணும். ஆனால் சட்டமன்றத்தை வைக்காமல் காலம் தாழ்த்துது திமுக அரசு. இடைப்பட்ட காலத்தில் அந்த அறிக்கையில் உள்ள சிறப்பு அம்சங்களை எடுத்து யாரோ வெளில விட்டுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு ஒரு வழி இல்லாமல் தமிழக சட்டசபையில் அருணா ஜெயகிருஷ்ணன் ஆணையத்தோட அறிக்கைகள் வைக்கப்படுது. அதில் மக்களை குற்றம் சுமத்தவில்லை, மக்களை சுட்டு கொண்டது திட்டமிட்ட சம்பவம்னு அருணா ஜெயகிருஷ்ணன் ஆணையத்தை அறிக்கை கண்டிக்குது. மக்களை திட்டமிட்டு சுட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி குற்றவியல் நடவடிக்கை, கிரிமினல் கேஸ், அதாவது கொலை வழக்கு பதிவு பண்ண சொல்லி அருணா ஜெயகிருஷ்ணன் ஆணையத்தோட அறிக்கை கொடுத்துருக்குது, பரிந்துரை கொடுத்துருக்குது. இப்போ 1.5 ஆண்டுகாலம் ஆயிடுச்சுங்க. அருணா ஜெயகிருஷ்ணன் ஆணையத்தோட அறிக்கை ஐயா ஸ்டாலின் கைக்கு போய் 1.5 ஆண்டுகாலம் ஆயிடுச்சுங்க. இதுவரைக்கும் யார் மீதும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படுதுங்க? என்ன அடிப்படையான கேள்வினா, அன்னைக்கு படுகொலை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி அரசு. அவங்க தான் காவல்துறையை விட்டு மக்களை கொள்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு எதிர்நிலை அரசியலை செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலோட தொடர்புடைய யார் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குது? ஏன் அவங்கள காப்பாத்துது? இதன் உச்சமாக இப்போ பார்த்தா அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய அன்னைக்கு தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ்ங்கிற ஒரு ஆளை என்ன பண்ணிருக்கு? ஐஜியாக பதவி உயர்வு கொடுத்துருக்கு, ப்ரொமோட் பண்ணியிருக்கு. இதை போல ஒரு கேவலம், ஒரு அயோக்கியத்தனம் உண்டா? அன்னைக்கு மக்களை சுட்டு கொண்டவனை நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவன் பதவியை, அவன் வேலையை பறித்து வேலையை விட்டு நீக்கி விட்டு அவனை கொலை வழக்கு பதிவு பண்ணி உள்ள வச்சிருக்கணும். எந்த ஸ்னோலினோட உருவப்படத்தை காமிச்சு வாக்கிட்டியோ அந்த ஸ்னோலினோட தாயார் வனிதா அம்மா 3 கோரிக்கை வச்சாங்க தெரியுமா? 3 கோரிக்கை. கோரிக்கை இறந்து போன தியாகிகளுக்கு நினைவு தூண் அமைக்கணும். 2வது கோரிக்கை ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமோட சட்டமிட்டணும். 3வது கோரிக்கை தொடர்புடைய காவல்துறை இன்னப்பிற அதிகாரிகளை கொலை வழக்கின் கீழே பதிவு பண்ணி கைது பண்ணணும். இதுதான். அதுவும் அம்மா வனிதா சொல்கிறாங்க, சாத்தாங்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலையில் கூட அவங்களுக்கு நீதி கிடைச்சிச்சு. தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் கொலையாளிகளாக கொலை வழக்கின் கீழே உள்ளே போயிட்டாங்க. ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் கிடைக்கலங்க. நாங்கள் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு அவலம், எவ்வளோ பெரிய கொடுமை. இதையே எவனும் பேச மாட்டேங்கிறேன். இந்த திமுகவை முட்டு கொடுக்கக்கூடிய 24 மணி நேரம் திமுக எப்படி முட்டு கொடுக்கலாம், அப்படி திமுக எவ்வாறு ஜால்ரா போடலாம் என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செந்தில்வேலு, இந்த ஜீவசகாப்தன், அப்புறம் மருதையன், ஜென்ராமு போன்ற ஆட்கள் எங்கே போனாங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதிமுக பண்ணுற எல்லாத்தையும் திமுக பண்ணணும்னா எதுக்குங்க திமுகங்கிற கட்சி? அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்குங்க மாறுபாடு. சாத்தாங்குளத்தில் அன்னைக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலை செய்யப்பட்ட போது அன்னைக்கு காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி இருக்கிறது அப்படின்னு பேசினார் ஐயா ஸ்டாலின். ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் 20க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் இன்னைக்கு வரைக்கும் கையை முறிக்குது, காலம் முறிக்குது காவல்துறை நடக்குது.
அதன் உச்சமாக அம்பாசமுத்திரத்தில் பல்பீர் சிங்னு ஒரு அதிகாரி, காவல் அதிகாரி மக்களோட பல்ல பிடிங்கிருக்கேன். இதுவரைக்கும் கைது பண்ணி உள்ளே போடல. விவசாயிகள் மேலே வந்து மோடி அரசு அடக்குமுறையை கட்டளை தொட்டப்ப கண்டிச்சிச்சு. ஆனால் இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மீது குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டுச்சே, அது குறித்து இந்த பெருமக்கள் என்ன வாய் திறந்தாங்க? திமுக ஹைனாக்கள் அதுக்கு விளக்கத்தை சொல்ல போகுது. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு விவசாய நிலங்களை விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் வேறு பயன்பாட்டுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது திமுக. தேர்தல் வாக்குறுதி இல்லை. ஆனால் இன்னைக்கு கடந்த காலத்தில் எதிர்த்த 8 வழிச்சாலை திட்டத்தை திமுக ஆதரிக்கிறது. அதே போல் 1.5 ஆண்டுக்கு மேலாக பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் மக்கள் போராடுறாங்க. அவங்க சுதந்திர நாள் அன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றுறாங்க, கிராம சபை தீர்மானம் போடுறாங்க. ஆனால் எதுக்கும் மதிப்பு அளிக்கலை. அதே போல் அதானி, அம்பானி இவங்களுக்காக நாட்டை சூறையாடுறாரு மோடிங்கிறீங்க. ஆனால் அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்தை திமுக ஆதரித்து கொண்டு கிடது. கல்வியை காவிமயப்படுத்தாரு மோடிங்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டு கல்விக் கொள்கையில் பாஜகவோட புதிய கல்விக் கொள்கையோட சாராம்சம் இணைக்கப்படுகிறது. அதை கண்டித்து ஜவஹர் நேசங்கிற கல்வியாளர் வந்து கல்வி குழுவிலிருந்து வெளியேறிட்டார். இவ்வளவு நடக்குது. இது யார் பேசுறது? மேல்மாவளை வந்து சிப்காட் விரிவாக்க பணிக்கு வந்து விவசாய நிலங்களை பிடுங்கக்கூடாதுன்னு அந்த ஊர் மக்கள் தான் போராடுறாங்க. அந்த போராட்டத்துக்கு அரசு மதிப்பிடிச்சா அவங்க மேலே வழக்க பாய்ச்சி அடக்குமுறை ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு அவங்கள கைது பண்ணி கொண்டு போய் குண்ட சட்டத்தை பாய்ச்சி அப்புறம் அவங்க குடும்பத்தார் அழைச்சி நாங்கள் தெரியாமல் பாடிட்டோம்னு எழுதி கொடுங்கன்னு எழுதி வாங்கி தமிழ்நாட்டோட வெவ்வேறு சிறைகளுக்கு அவங்கள தூக்கி அடிச்சுக்கு என்ன கொடுமை? அதெல்லாம் என்ன கொடுமை? அதிமுக பண்ணுற எல்லாத்தையும் திமுக பண்ணுதுங்க. அதிமுக பண்ணுறதை வெளிச்சம் போட்டு காட்ட, மக்களுக்கு எடுத்துரைக்க அன்னைக்கு ஊடகங்கள் வந்து தயக்கம்லாம் பண்ணுச்சு. ஆனால் திமுக வந்தவர்களாக இந்த ஊடகங்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுது, ஒரு சார்பில் எடுத்துருச்சு. குறிப்பாக திமுகவை மிதவாத போக்கோடு கையாளுது, திமுகவை காப்பாற்றி கொண்டு கிடது. அன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அன்னைக்கு கதிராமங்கலம், நெடுவாசல் எல்லாம் பேசு பொருளாக மாறியது. ஆனால் சிப்காட்டு சிப்காட்டு விவகாரம் வந்து பேசு பொருளாக இருக்குதா, மாறி இருக்குதா? ஊடகங்கள் மத்தியில் ஊடகங்கள் வாத பொருளாக எடுத்திருக்குதா? இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய இந்த காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்கிறத வந்து எந்த ஊடகமாவது பேசுமா? இல்லை பேசு பொருளாக எடுக்குமா? வாய்ப்பே இல்லை. அதனால் இது போன்ற சமூக பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள், திமுக செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்கள், கொடுங்கோன்மைகள், அடக்குமுறை, ஒடுக்குமுறைகள் எல்லாம் பேசாத திமுக ஹைனாக்கள், அந்த ஹைனாக்களுக்கு வேலை செய்யக்கூடிய அல்ற சில்லறைகள், இன்னும் பல எடுபடிகள் எல்லாம் சம்பந்தமே இல்லாமல் தவசி பட வசனத்தை யார் எழுதுனது? அசுரம் படத்தோட மெட்டை யார் போட்டது? இந்த அரசியல் கிளம்புறாங்க. திமுக அரசு எண்ணற்ற தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்குது. நிறைய வாக்குறுதிகளை பாஜக எப்படி எலெக்ஷன் ஜும்லான்னு சொல்லி எல்லாத்தையும் நிறைவேற்றாம விட்டானோ அதே போல் நீ திமுக நிறைவேற்றாம விட்டுருச்சு. அப்போ தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்றலையடா, போய் சொல்லிட்டேன்னு கேட்டுக்கணும். ஆனால் திமுக அரசு நோக்கி கேட்க மாட்டாங்க. நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுவீங்க, சூத்திரம் இருக்குனீங்க, ஃபார்முலா இருக்குனீங்க, ஏன் ரத்து பண்ணல? பெட்ரோல் டீசல் விலையை குறை பண்ணீங்க, ஏன் குறைக்கல? அப்படின்னு திமுக அரசை நோக்கி கேட்டுக்கணும். கேட்க மாட்டேன். ஸ்டாலின் பொய் சொல்லிட்டாரு, உதயநிதி பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு பேச மாட்டேன். சம்மந்தமே இல்லாமல் சீமான் பொய் சொல்லிட்டாருன்னு பேசுவேன். ஏன்னா எல்லாம் அறிவாலயத்திலேருந்து வாங்கி தின்னு வயிறு வளர்க்கக்கூடிய திமுக ஹைனாக்கள். அதனால் இவன் திமுக செய்யக்கூடிய தகுடு தத்தங்களை, மோசடித்தனங்களை, அயோக்கியத்தனங்களை மூடி மறைக்க நாம் தமிழர் கட்சி மீது பாஞ்சு பராண்டுவான். இவன் என்னதான் பாஞ்சு பராண்டாலும் திமுக இனி நாயடி பேயடி வாங்கிறத தவிர்க்கவே முடியாது. இப்போயே வாங்க தொடங்கிருச்சு. இன்னும் 3 ஆண்டு காலம் கச்சிதமாக ஜோராக நடக்கும். நாயடி பேயடி திமுக வாங்கும். திமுகவை அண்டி பிழைக்கக்கூடிய இந்த திமுக ஹைனாக்களும் வாங்கும்.